ஆனால் நான் உன்னை சிங்காரித்து அழகுபடுத்தி உனக்கு ஆரணங்களை பூட்டி நெற்றியிலே பட்டயத்தை வைத்து என்னுடையவளாய் ஆக்கினேன். அழகுள்ளவளை அல்ல, அழகற்றவனை, படித்தவனை அல்ல. எஸ்தர் வாழ்க்கையிலே ஒரு அனாதை பெண், தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நோபடி நோஸ் ஹர் பேக்ரவுண்ட், அவருடைய பின்னணி யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட பின்னணி இல்லாத ஒரு பெண்ணை பல தேசங்களுக்கு கர்த்தர் ராஜாத்தி ஆக்கினாள். உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். யூஸ்லெஸ் பிகேம் யூஸ்ஃபுல். இந்த நாளின் என்னுடைய இரண்டாவது செய்தி என்னவென்றால், முதல் அதிகாரம் ஆண்டவர் சொல்கிறார், 9ஆம் வசனம், தேவனால் இழுத்து கொள்ளப்படும் போது தேவன் சொல்லுகிறார், யூ ஆர் மை beloved. இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு ராஜாவின் சேவைக்கு. சொல்லல, ராஜாவின் சேவைக்கு. எல்லா கரங்களும் சொல்லுங்க, ராஜாவின் சேவைக்கு. சத்தமா. அதாவது தேவனுடைய நம்ம இழுத்துக்கொள்கிற காரணமே டு சர்விங். தேவனை இழுத்து கொண்டது என்னை உயர்த்த, நான் பணக்காரனாக இருக்க, புரியுது அவங்களுக்கு, பிரபலமாக அல்ல. என்னை இழுத்து கொண்டதே அவர் சேவைக்காக. என்னை அழைத்தீர் உம் சேவைக்காய். அவர் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டதே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சேவ் டு சர்வ். போடுவீங்களா? சேவ் டு சர்வ். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்ததே அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்தார். நான் நினச்சி கூட பார்க்கல நான் ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவேன், ஒரு ஊழியனாய் மாறுவேன். புரியுது அவங்களுக்கு? ஆண்டவருக்கு ஒரு பாத்திரமாக இருப்பேன். ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், யூ ஆர் சேவ் டு சர்வ். அதாவது சர்விங் என்று சொல்லும்போது பிரசங்கம் மட்டும் இல்லை. இந்த தம்பி இசைக்கறி வாசித்தாங்களே, இட்ஸ் a கிரேட் சர்வீஸ். தம்பி, நான் ஒரு பாட்டு மூலமாக அவனை ஏற்றுக்கொண்டேன். 70ஆம் வருஷத்தில் பிறந்துட்டியா? 1970 ஒரு சபைக்கு போனேன். உம்பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உண்மை என்று யாரை பாடுவேன். பேண்டு தான், டேம்பரின் தான். ஜோசப் பாலச்சந்திரன் அவர் தான் அந்த பாட்டு பாடினார். டேம்பரின் ஒரு பேண்ட் அடிப்பாங்க. அந்த பாட்டு தான் என்னை இழுத்து கொண்டது. அந்த சபைக்குள் இருந்தேன். 16 ஆண்டுகள் அந்த சபையில் ஊழியக்காரனாகவே இருந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அங்கே தான் போனேன், அங்கே தான் கர்த்தரை அறிஞ்சேன். இன்றைக்கி அந்த சபையிலேயே நான் அடிக்கடி ஊழியம் செய்கிறேன். அந்த ஸ்தாபனத்திலே ஒரு பொறுப்பான ஒரு நிலையில் கர்த்தரை மாற்றினார். சொல்லுங்கள், சேவ் டு சர்வ். உங்களை என்னை ரட்சித்ததே பிள்ளைகள் பெற்று பேறுகாலம் பார்த்து சம்பாதிச்சு சாப்பிட்டு 2 வீடு வாங்கி இன்னொரு காரு வாங்கி நோ 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 நோ. The Lord has saved me to serve him. என்ன சொல்லுங்க?